கடவுள் திடீர்னு உலகத்துக்கு வந்து தான் படைத்த ஜீவன்கள்கிட்டெல்லாம் தான் கொடுத்த வரம் எப்படி சென்றடைந்திருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கிறார். அப்படியே ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே போகிறப்போ ஒரு ஆலமரத்தை பார்த்துருக்கிறாரு. அந்த ஆலமரத்தை எப்படி இருக்குன்னு கேட்குறப்போ அது சொல்லியிருக்கு, நான் பெரிய மரமாக இருக்கேன், நிறைய விழுதுகள்லாம் இருக்குது, ஆனால் என்னுடைய பழம் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து ஒரு வேப்ப மரத்தை பார்த்துருக்காரு. அது சொல்லியிருக்கு, நான் பெரிய நிழல்லாம் தரேன், ஆனால் என்னுடைய பழங்கள் வந்து கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து பலா மரத்திட்ட போய் நின்றுருக்காரு. பலாமரம் சொல்லியிருக்கு, இந்த பலாப்பழங்கள் பெருசாக இருக்குது, ஆனால் முட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப சோர்வாகவே கடவுள் நடந்து போயிட்டுருக்கிறப்போ மகிழம்பூ மரத்தை பார்த்துருக்காரு. அந்த மகிழம்பூ மரம் ரொம்ப ஆசையாக கடவுளை கூப்பிட்டு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்னுடைய வாசத்தால் இந்த சோலையவே நான் தாளாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னான். கடவுள் கூட கொடுக்க முடியாத வரம் இருப்பது நிறைவடைவது. இந்த இருப்பது நிறைவடையக்கூடிய அந்த வரத்தை நாம தான் கொடுத்துக்க முடியும்.